கடந்த சில தினங்களாகவே சில வாரங்களாகவே தமிழ்நாடு மீடியா மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்க எல்லா நியூஸ் மீடியாஸ், பேப்பர் மீடியா, சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய சில வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஜாஃபர் சாதிக், திமுக, ட்ரக்ஸ், கஞ்சா இந்த மாதிரியான வார்த்தைகள் எங்கே பார்த்தாலும் இதை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் இந்த ஜாஃபர் சாதிக் பண்ணிட்டாரு, திமுகவுக்கும் ஜாஃபர் சாதிக்கும் என்னதான் தொடர்பு? உண்மையிலேயே ஜாஃபர் சாதிக் வந்து ட்ரக்ஸ் விற்கிறதுக்கு திமுக தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத உட்காந்து யோசிச்சு பார்த்தா பல கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. ஜாஃபர் சாதிக்கும் திமுகவுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னும் இதை நான் புறந்தள்ளி விட்டுற மாட்டேன். அப்படி ஜாஃபர் சாதிக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குன்னே வச்சுப்போம். ஓகே, ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். ஏன்னா அவர் வந்து திமுகவில் என்ஆர்ஐ விங்கோட ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒரு நபர் தான் ஜாஃபர் சாதிக். இப்படி ஜாஃபர் சாதிக்கும் இப்படி ட்ரக்ஸை வந்து கடத்துறாரு, இந்த மாதிரி இவரால் ட்ரக் ஒரு ஒரு பகுதியான ட்ரக் கலாச்சாரம் இந்தியாவுக்குள்ளேயோ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்குன்னா அதுக்கு காரணம் ஜாஃபர் சாதிக் தான் அப்படிங்கிற நியூஸ் வந்த உடனே டிஎம்கேலேருந்து அவர் அடிப்படை உறுப்பினராக இருந்து தூக்கிட்டாங்க. திமுககாரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கும் ஜாஃபர் சாதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த மாதிரி அவர் ஒரு பணக்காரராக இருக்கார், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவரால் வந்து சில நன்மைகள் கட்சிக்கு இருக்குன்னே வச்சுப்போங்க, அவரால் கொஞ்சம் ஃபண்ட் இறக்க முடியும், பெரிய பணக்காரராக இருக்க வேண்டிய பட்சத்தில் எல்லா கட்சிக்காரங்களுமே அவங்க கட்சியில் சேர்த்துப்பாங்க தான், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி தான் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் வந்து திமுகவில் வந்து சேர்றாரு. திமுகவில் சேர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு? அவர் 10 வருஷமாக இந்த ட்ரக் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. 10 வருஷமாகவே திமுகவில் தான் இருக்காரா அப்படின்னா இல்லை. கிட்டத்தட்ட 2014 ஜாஃபர் சாதிக் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ட்ரக்ஸு வந்து கடத்துறது, விற்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து 2014 பார்த்துட்ருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்சிபி வந்து உட்காந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 2014 இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற டேட்டா இவங்களுக்கு தெரியுது அப்படின்னா, என்சிபி வந்து என்ன பிடுங்கிறதுக்கு இருக்குது? என்சிபி இந்தியாவில் இந்த மாதிரி ட்ரக்ஸை தடுக்கிறதுக்காகவும் இந்த ட்ரக் கலாச்சாரத்தை தடுக்கிறதுக்காக மட்டுமே முழுக்க இயங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன பிடுங்கிட்டு இருக்கு இவ்வளோ நாள் அப்படிங்கிற கேள்வி ஏன் யாருமே நம்ம கேட்கறதே கிடையாது. உடனே ஒரு அரசியல் கட்சியோட தொடர்பில் இருக்குது, இல்லை அமீர் மாதிரியான ஒரு இயக்குனர் வந்து முஸ்லீமாக இருக்காருன்ற பட்சத்தில் அவர் கூட தொடர்பு இருக்குது அப்படின்னா அது வந்து போட்டு ஒரு பத்தி எறிகிற காடு மாதிரி அந்த தீயை அப்படியே பரப்பிட்டு அதில் என்ன ஏது எதுவுமே உண்மைத்தன்மை ஆராயாமல் நம்மளும் வந்து பரப்புகிறோம். சோகால்டு முற்போக்கு பேசக்கூடிய இந்த பெரியாரிஸ்டுகள் அந்த மாதிரி ஆளுங்களே வந்து பேசிட்டு தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. உண்மையிலேயே ஜாஃபர் சாதிக்கு இங்கே என்ன, இது ஒரு மர்மமான விஷயமாவே இருக்குது. ஜாஃபர் சாதிக் வந்து வெறும் டிஎம்கே கூட மட்டும்தான் தொடர்பில் இருக்காரா அப்படின்னா, ஜாஃபர் சாதிக் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஏடிஎம்கே பீரியட்லேயே வந்து அவர் வந்து இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை அரெஸ்ட் பண்ண அப்போது அவரை வந்து இந்த கேஸ்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்தது பாஜகவில் இன்னைக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பால் கனகராஜ் தான் வந்து இவரை வாதாடி இந்த கேஸ்லேருந்து வெளியே எடுத்து விடுறாரு. அவரோட தம்பி ஜாஃபர் சாதிக்கோட தம்பி வந்து விசிகால போய் சேர்றாரு, ஜாஃபர் சாதிக் வந்து டிஎம்கேல வந்து சேர்றாரு. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதே டைமில் ஒரு சாதாரணமான ஒரு ஆளாக இருந்த ஒரு பால் கனகராஜ் என்ற நபர் வந்து இன்றைக்கி வந்து மாநில பொறுப்பில் இருக்கார் பிஜேபியில். இது எல்லாமே வந்து அந்த ஜாஃபர் சாதிக் கேஸ்லேருந்து ஜாஃபர் சாதிக்கை வந்து இந்த பால் கனகராஜ் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடக்குது. அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வெறுமனையாக ஜாஃபர் சாதிக் தான் வந்து டிஎம்கேவோட தொடர்பில் இருக்கார், அப்போ ஜாஃபர் சாதிக்கோட பிஸ்னஸ்க்கு வந்து டிஎம்கேல தொடர்பு இருக்குது, உதயநிதிக்கு தொடர்பு இருக்குது, ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆங்கிள்லேருந்து நாங்கள் ஏன் பேசக்கூடாது? ஜாஃபர் சாதிக்கை வந்து இந்த கேஸ்லேருந்து வெளியே எடுத்து அவரை கொண்டு போயிட்டு நேராக டிஎம்கேல சேர வச்சு அவர் பின்னாடி வந்து ஜாஃபர் சாதிக்கை வந்து இவங்க யூஸ் பண்ணி தான் வந்து டிஎம்கே மேலே இன்றைக்கி பழி போடுறாங்க அப்படின்ற ஆங்கிளில் பேசினா எப்படி இருக்கும்? ஏன்னா ஜாஃபர் சாதிக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து டிஎம்கேலையும் அவரோட தம்பி போய் விசிகாலையும் பால் கனகராஜ் வந்து டிஎம்கேல மாநில பொறுப்புலையும் உட்கார்ந்துருக்காரு.
அப்படின்னு இந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தா என்ன தப்புன்னு கேட்குறேன். நாங்கள் உண்மையாகவே உண்மை அப்படின்னு சொல்லி நான் பேசினா மட்டும் என்ன தப்பு? ஏன் தெரியுமா வந்து நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து ஜாஃபர் சாடிக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற அக்யூசேஷன்கள் இருக்கும்போது இதை ஏன் நார்கோட்டிக்ஸ் பீரோ வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி எலெக்ஷன் வரும், எலெக்ஷன் வரும்போது ஜாஃபர் சாதிக்கும் டிஎம்கேக்கும் தொடர்பு இருக்குது, தமிழ்நாடோட தொடர்பு படுத்தி தமிழ்நாடு வந்து கஞ்சா நாடு, ட்ரக் கலாச்சாரம் நிறைந்த ஒரு நாடு, போதைப் பொருட்களுக்கு வந்து தலைநகரமே தமிழ்நாடு தான் அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே நடந்திருக்கு. இது இது வந்து நான் வந்து ஒரு சந்தேக பார்வையில் கூட பார்க்கல, என்னால் அடித்து சொல்ல முடியும். இது என்ன ஓகே, இது என்னோட பெர்ஸ்பெக்டிவில் தான் சொல்கிறேன். கலெக்டிவாக இங்கே இருக்க எல்லா நியூஸையும் வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. நீங்களும் இந்த மாதிரி ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அப்படி தான் தோணும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் எனக்கு இப்படிலாம் தோணுன்னா, ஏகப்பட்ட நரேட்டிவ் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே தப்பாக இருக்குது. மீடியாவில் காமிக்கிற எல்லா விஷயங்களும் தப்பாக இருக்குது. ஜாஃபர் சாதிக்கை வந்து டெல்லியில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் ராஜஸ்தானில் இருக்க ஜெய்ப்பூரில் தான் வச்சு அரெஸ்ட் பண்ணதாக வந்து இங்கே இருக்க எல்லா மீடியாவும் வந்து நியூஸ் போட்டுட்ருக்காங்க. இல்லை, அதாவது நார்கோட்டிக் பீரோவில் இருக்க அந்த அதிகாரியே வந்து அவர் டெல்லியில் வச்சு தான் அரெஸ்ட் பண்ணான்னு சொல்லும்போது இங்கே இருக்க நியூஸ் மீடியா மட்டும் எப்படி அவர் ஜெய்ப்பூரில் பதுங்கி இருந்தார், அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து இங்கே போட்டுட்டு இருக்கும்போது இது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது. அதுக்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து ட்ரக் கல்ச்சரே இல்லையா, இங்கே கஞ்சாவே யாரும் அடிக்கிறது இல்லையா, இல்லை விற்கிறது இல்லையா, இல்லை மெத்து மாதிரியான ஒரு ஹை லெவலான ட்ரக்ஸ் எல்லாம் இங்கே விற்கிறதே இல்லையா அப்படின்னா விற்கிறாங்க. என்கிட்ட கஞ்சா வாங்குறதுக்கோ ஒரு மெத்து வாங்குறதுக்கோ காசு இருக்குது அப்படின்னா என்னால், நான் இது வரைக்கும் போயிட்டு வாங்கினதும் இல்லை, ஆனால் நான் நினச்சேன்னா எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த ட்ரக்கை வந்து என்னால் அக்சஸ் பண்ண முடியும். வாங்கி அதை என்னால் வந்து அதை நான் யூஸ் பண்ணவே முடியும். அப்படி ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து நம்ம ஊரில் இருக்குது. நம்ம ஊரில் நல்ல இந்தியா முழுக்கவே அந்த நிலமை தான் இருக்குது. இது அதாவது நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சாதாரணமாக நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிட்டுருக்க ஒருத்தன் என்னாலேயே வந்து ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணால் கஞ்சாவோ இல்லை மெத்து மாதிரியான ஒரு ஹை லெவல் இல்லை எல்எஸ்டியோ இந்த மாதிரியான ட்ரக்ஸை வந்து என்னால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடிகிற நிலமை தான் இங்கே இருக்குது. அப்படின்னா இங்கே இருக்க போலீஸும் இங்கே இருக்க நார்கோட்டிக்ஸ் பீரோவும் இங்கே இருக்க அரசாங்கமும் என்ன அப்படின்னு கேட்க தோணுதில்லை. எனக்கே தெரியும் போது இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வந்து உடனே வந்து இந்த நரேட்டிவ் தூக்கி போலீஸுக்கும் வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா இருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சு தான் நடக்குது, நம்மலாம் உத்தம அப்படின்ற சீன்லாம் இங்கே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ எனக்குமே தெரியும், நான் சொல்கிறேனே தவிர நான் வந்து இவன் தான் வந்து கஞ்சா விற்கிறான், இவன் தான் வந்து மெத்து விற்கிறான், இவன் தான் வந்து எல்எஸ்டி விற்கிறான் அப்படின்னு சொல்லி எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ நான் கம்ப்ளைண்ட்டும் பண்ணதில்லை. எந்த நியூஸ் மீடியாவுக்கும் நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற நியூஸை கொடுத்ததில்லை. இல்லை அரசாங்கத்துக்கோ இல்லை இங்கே கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ நான் எந்த விதத்துலேயும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி இங்கே நடக்குது, இங்கே தப்பு நடக்குது அப்படின்றத சொன்னதில்லை. நம்ம யாருமே சொன்னதில்லை. நம்ம எல்லாருமே தான் கண்ணு முன்னாடியே வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமே தவிர இதில் வந்து வித்தவனை மட்டும்தான் குறை சொல்லுவேன், இதை கண்டுக்காமல் இருக்க போலீஸ்காரனை மட்டும்தான் குறை சொல்லுவேன், இல்லை என்சிபி மாதிரியான டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் குறை சொல்வேன் அப்படின்றது முழுக்க அயோக்கியத்தனம். இங்கே தமிழ்நாட்டிலையோ இல்லை பாண்டிச்சேரியிலையோ இல்லை இந்தியா முழுக்கவோ ட்ரக் கலாச்சாரம் இந்த மாதிரி மோசமான போதை பழக்கத்துக்கு இந்த நாடு போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய 140 கோடி மக்களும் தான் இதுக்கு பொறுப்பு. ஏன்னா உனக்கு தெரிஞ்சவன் தான் கஞ்சா வைக்கிறான், உனக்கு தெரிஞ்சவன் தான் எல்எஸ்டி விற்கிறான், புரியுதா? உனக்கு தெரிஞ்சவன் தான் வாங்கி அதை அடிச்சிட்டு இருக்கான். ஸோ அவன் அடிக்கிறவனை தடுக்காமலும் இல்லை விற்கிறவனை தடுக்காமலும் எந்த விதமான கேள்வியும் கேட்காம நீ வாயை பொத்திட்டு சுற்றிட்டு இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நாடு எங்கே போகுது அப்படின்னு கேள்வி கேட்குறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. அதனால் இனிமே உங்கள் கண்ணுக்கு எங்கேயாச்சும் ட்ரக் கலாச்சாரமோ கஞ்சா விற்கிறவனையோ இல்லை கஞ்சா அடிக்கிறவனையோ இல்லை எல்எஸ்டி இருக்கிறவனையோ எவனை பார்த்தாலும்
அதை எதிர்த்து கேள்வி கேளுங்க. அட்லீஸ்ட் அது இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அரசாங்கத்துக்கோ இல்லை இங்கே இருக்க போலீஸ்க்கோ தெரியப்படுத்துறது நம்ம எல்லாரோட கடமையாகும். அதை விட்டுட்டு சும்மா போலீஸையோ இல்லை என்சிபியோ இல்லை இங்கே இருக்க கவர்மெண்ட்ஸையோ குறை சொல்கிறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. ஸோ ஒன்றிணைவோம் வா, ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்காட்டி கூட சின்ன சின்ன விஷயங்களை உங்களால் முடிஞ்சதை இந்த ட்ரக்ஸுக்கு எதிராக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். அப்புறம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ட்ரக் கலாச்சாரம் இருக்குது. தமிழ்நாடு தான் வந்து இந்த ட்ரக்ஸுக்கெல்லாம் வந்து தலைநகரம், போதைப் பொருட்களுக்கு தலைநகரமே தமிழ்நாடு தான். இதுக்கு வந்து பின்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு வந்து இன்றைக்கி டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது இந்த எலெக்ஷன் டைமில் வந்து இவங்க இந்த மாதிரியான பரப்புரைகளை பிஜேபி தரப்பினரோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இயங்கக்கூடிய சில துறைகளோ வந்து தமிழ்நாட்டையோ டிஎம்கேயோ இன்னைக்கு வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க டார்கெட் வந்து டிஎம்கே கிடையாது, அவங்களோட டார்கெட் வந்து தமிழ்நாடு. மறுபடியும் சொல்கிறேன், அவங்களோட டார்கெட் வந்து டிஎம்கே கிடையாது, தமிழ்நாடு. ஸோ அதனால் எந்த ஒரு விதமான ஒரு நியூஸ் வந்தாலும் பாஜக ஆள்கிற மாநிலத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய தவறுகள் நடக்கிற வரைக்கும் வந்து அவங்க வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே இருக்க எல்லா நியூஸ் சேனல்ஸும் சரி, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவங்களும் சரி, ஏன் பிரதமர் மோடியே சரி, என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் வாயை பொத்திட்டு வேடிக்கை தான் பார்க்குறாங்களே தவிர, ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு குண்டூசி விழுந்துட்டா கூட ஐயோ அம்மான்னு கத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். அவங்களோட டார்கெட் வந்து டிஎம்கே கிடையாது, மொத்த தமிழ்நாடு. இதை வந்து மினி ஊபி மாதிரி மாற்றாமல் அவனுங்க விட மாட்டானுங்க. ஸோ சிந்திப்பீர், செயல்படுவீர். நன்றி, வணக்கம்.